வீடியோ பார்த்துட்டு வணக்கம். நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் பேர் தான் பார்க்க போகிறோம். நம்முடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து கொண்டே இருக்கும். உங்களை விட்டு சென்ற ஆண் இன்னும் உங்களை விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களை சந்திப்பதற்கும் உங்களுடன் பேசுவதற்கும் அதிக அளவில் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டு தான் இருப்பார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் லவ் இருக்குது, பட் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்ற போது மீண்டும் அந்த ரிலேஷன்ஷிப் சேர நினைக்கிறாங்க அப்படின்ற போது அந்த ஆண் கண்டிப்பாக அவங்க கூட பேசுறதுக்கு அதிக அளவில் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. முக்கியமாக சொல்லணும்னா அவங்க கூட பார்க்கணும், உங்க கூட இருக்கணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஒரு சில நபர்கள் பண்ணக்கூடிய தவறுகள் மூலிமா அந்த ஒரு விஷயம் நடக்காமலே போயிடும். ஸோ அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் லைஃப்பில் அது நடக்கின்றதுக்காக அந்த ஆண் உங்களை உண்மையை விரும்புகிறேன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் போதும் அப்படின்றதுக்காக கூட ஒரு சில நபர்கள் உங்களை விரும்பினாலும் உங்கள்கிட்ட இருந்து தள்ளி இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்க தான் செய்கிறாங்க. உங்களை விட்டு சென்ற அவனுடைய மனதில் நீங்கள் இன்னும் இருந்தால் அவர்கள் மற்ற பெண்களை திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள். அப்படியே பார்த்தாலும் அவருடைய முகம் உங்களுடைய முகம் போல் தான் அவர்களுக்கு காட்சியளிக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆண் இருக்கும்போது பிரேக்கப் ஆயிடுச்சு. நான் சொல்கிறது உண்மையாக விரும்புகிறவங்க மட்டும் தான் சொல்கிறேங்க, போலியாக இருக்கிறவங்கள நான் சொல்லவே இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது உண்மையாக இருக்கக்கூடிய நபர் உங்கள் லைஃப்பில் விட்டு போயிட்டாங்க அப்படின்ற போது, நீங்களே அவங்களை விட்டு வந்துட்டீங்க அப்படின்ற போது அவங்களால வேற ஒருத்தவங்களை திரும்பியும் பார்க்க முடியாது, வேற ஒருத்தவங்களை நினச்சி உங்கள் லைஃப்பில் வாழவும் முடியாது. அப்படியே பார்க்கணும்னு நினைச்சாலும் அந்த இடத்துல நீங்கள் தான் இருப்பீங்க, வேற ஒரு பெண்ணு இருக்காது. உங்களுடைய பேச தான் அவங்களுக்கு ஞாபகம் வரும். ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் ஒரு நபரை விரும்பி விட்டு சென்ற பிறகு அவர்களின் இன்னும் காதலித்தால் அவர்களால் நிம்மதியாக ஒரு நாள் கூட தூங்க முடியாது. அவருடைய நிம்மதி நினைப்பை வந்து கொண்டே இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ல விரும்பிட்டு இவங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்க. ஐ மீன் பார்த்தீங்கன்னா அந்த லவ் பிரேக்கப்ல போய் முடிஞ்சிச்சு, இவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த ஒரு பையனாலேயோ அந்த பொண்ணாலேயோ அதை மறக்க முடியல அப்படின்ற போது அவங்களோட நிம்மதியான ஒரு தூக்கம் அப்படின்றது அவங்க லைஃப்ல இருக்கவே இருக்காதுங்க. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய கஷ்டமா இருக்கக்கூடிய விஷயம் தான் இந்த லவ் பிரேக்கப்ன்றது. நிறைய பேருக்கு காமன் ஆயிடுச்சு. பட் நிறைய பேரோட லைஃப்ல இப்போ வரைக்கும் உண்மையா விரும்பிட்டாங்க அப்படின்னா மறக்க முடியாம கஷ்டப்படுறாங்கன்றத தெளிவா பார்க்க முடியுது. விட்டு சென்ற பிறகு அந்த அவனுடைய மனதும் பெண்ணுடைய மனதில் அவனை மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று, தவறு செய்து விட்டோம் என்று கேட்க வேண்டும்ன்றதுக்காக மன துடித்து கொண்டேதான் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தவங்க உண்மையா விரும்பியிருப்பாங்க. ஒரு சில அந்த டைம்ல மீன் விட்டுட்டு போறேன்னு சொன்னதுக்காக இவங்க பல விஷயங்கள் தப்பாகவும் கேவலமாகவும் கோவத்தில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. இப்படி பண்ணனால அவங்களுடைய மனசு ரொம்ப காயப்பட்டிருக்கும். ஐ மீன் பார்த்தீங்கன்னா அந்த பையனோட மனசு இல்லை ஒரு பொண்ணோட மனசும் இப்படி பண்ணதுக்கு அப்புறமா எப்படிதான் அவங்களுடைய சம்மதப்பட்ட அப்படின்ற மாதிரி கேள்விகளும், நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி எண்ணங்களும் மனசு இருக்கிறது. அவங்களோட சாரி கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும், நான் பண்ணது தப்புன்னு ரொம்ப இதாக்கணும்னு மனசு ஒவ்வொரு நாளும் துடிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு விஷயத்தினால. ஸோ நீங்க எந்த ஒரு தப்பு பண்ணாதீங்க. விட்டு சென்ற பிறகும் ஒருவரை மறப்பது யாராலும் முடியாது. மறந்தது போல் வாழலாம், மனதில் இல்லாதது போலும் வாழலாம். ஆனால் நினைவுகள் எப்போதும் ஆழ்ந்த மனதில் இருந்து கொண்டேதான் இருக்கும். லைஃப்ல நிறைய பேர் இப்போ சொல்றாங்க, நான் அவளை பிரேக்கப் பண்ணிட்டேன், அவள் என்னை பிரேக்கப் பண்ணிட்டா, அவளை நான் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. ஆனா யாராலையும் யாரையும் மறக்க முடியாது. நினைவுகள் என்பது மட்டும் இருந்துகிட்டே தான் இருக்கும். நினைவுகளை யாராலையும் நினைச்சாலும் சரி அதை மறந்துட்டு வெளியே வரவே முடியாது. உங்க லைஃப்ல நீங்க அப்படி நினைச்சுக்கலாம், நான் மறந்துட்டேன்னு வேணா, பட் கண்டிப்பா உங்க ஆழ்ந்த மனசுல அவங்க இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. சும்மா அவங்க விரும்பக்கூடிய நபர்கள் கூட சொல்லலாம். பட் கண்டிப்பா ரிலேஷன்ஷிப்ல ஒரு உண்மையா விரும்பிட்டாங்க அப்படின்றா அந்த மறந்து வெளியே வர முடியாது. ஃபேக்கா இருக்கவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, உண்மையா விரும்பினவங்களுக்கு அது மிகப்பெரிய கொடுமையான வாழ்க்கையாக தான் இருக்கும் எப்போதும். ஸோ இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா அவங்களுக்குலாம் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி வேற என்ன வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதடா பாய்.